ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம்னா எலி தொல்லை தான். ஸோ அந்த எலியை எப்படி விரட்டடிக்கிறோம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கிச்சன் டிஷ்மே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபஸ்ட்டு டிப்ஸை பார்க்கலாம். இது என்னென்னா கரப்பாம்பூச்சி, பல்லி மெயின் பார்த்திங்கன்னா எலியை துரத்துறக்கூடிய டிப்ஸ் தான். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தைலம் இல்லை நார்மல் ஜெண்டு பாம் இந்த தைலம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் எடுக்கணும் கிடையாது. யூஸ் பண்ணாதே இந்த மாதிரி மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு டீ தூள் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக முகத்துக்கு போடக்கூடிய பவுடர் மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா தைலத்தினுடைய ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இது எல்லாமே நம்ம எலிக்கு ரொம்ப பிடிச்ச பொருட்களை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், லைட்டாக நம்ம கொஞ்சமாக தைலம் சேர்த்துக்குங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். தைலம் எதுக்கு சேர்க்குறோன்னா எலிக்கு பிடிச்ச பொருளை தான் நம்ம சேர்க்க போகிறோம். அது சாப்பிடும் போது என்ன ஆகும்னா இந்த தைலம் ஒரு வித வயிற்றெரிச்சல் உண்டாக்கி வெளியே ஓடிடும். பல்லி, எலி, கரப்பாம்பூச்சி எதாக இருந்தாலுமே. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு மெயின் பிடிக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, வேர்க்கடலை இந்த மாதிரி பொருட்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம அப்படியே டீ தூள் வச்சோம் அப்படின்னா விழுந்துடும். ஸோ அதே போல் ஃபேஸ் பவுடர் லைட்டாக போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லுமே இருக்காது. இந்த மாதிரி வச்சுட்டு எங்கே அதிகமாக எலி, பல்லி, கரப்பாம்பூச்சி வருதோ அந்த இடத்துல வச்சுருங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகும்னா அது சாப்பிட்டுட்டு இங்கே பாருங்கள், நான் நைட்டு வச்சேன். ரொம்ப எலி தொல்லை எங்கள் வீட்டில் இருக்குது அதிகமாக. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு மயக்கடிச்சு விழுந்துருச்சு. ஸோ உங்களுக்கு காட்டலான்றனால தான் எடுத்து காட்டினேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஆகும்போது வெளியே தூக்கி போட்டுடலாம். அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு பாருங்கள். நம்ம வீட்டில் ஃபேன் ரொம்ப துடைக்கிறதுக்கு சிரமப்படுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் இருந்தால் எடுத்துக்கோங்க. பழைய தலகாணி ஒரு இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் கட்டுறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரியே நல்லா சுற்றிக்குங்க. ஸோ சுற்றினதுக்கப்புறம் அந்த ஃபேனோட ரெக்கையில் நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி க்ளீன் பண்ணி நான் ஒரு சைடு கேமராவும் வச்சுட்டு செய்யறதுனால ரொம்ப ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மலாக லைட்டாக அந்த ஃபேனோட மண்டை பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படியே பிடிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி தொடச்சிங்கன்னா மேல் போர்ஷனோ கீழ் போர்ஷனோ அழகாக டஸ்ட்டு ரிமூவ் ஆயிரும். நம்ம ஹாலில் இருக்கக்கூடிய இந்த ஃபேன்ஸ் எல்லாமே அழகாக இந்த மாதிரி தொடச்சிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ரூமுக்குள்ளே, அதாவது பெட்ரூம்குள்ளே துடைக்கிறீங்க அப்படின்னா எப்படியோ பெட்டு மேலே படும். ஸோ அதுக்குமே ஒரு ஐடியா நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு கரை படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அழகாக இந்த மாதிரி நீங்கள் தொடச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எந்த அளவு டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே விழுது. சூப்பராக நம்மளோட ஃபேன் தொடச்சி எடுத்தாச்சு. கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பெட்ரூம்குள்ளெல்லாம் ரக்கையை க்ளீன் பண்ணோம் அப்படின்னா தலகாணி உரையை அப்படியே அந்த ரக்கைக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் மேல் போர்ஷன் துணி வச்சு லைட்டாக தொடச்சிங்கனாவே அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே அந்த தலகாணி உரைக்குள்ளே கலெக்ட் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம ஒரு சில பொருட்கள் கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கி வைப்போம். அதில் டக்குன்னு வண்டு, பூச்சி இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரேஷன் அரிசியில் ரொம்ப வண்டு வந்திருக்கு. ஸோ நீங்கள் புதுசாக வாங்கி வீட்டில் வைக்கிறீங்களா இருந்தாலும் இந்தமாரி செய்யலாம். இது அரிசிக்குன்னு இல்லை, நீங்கள் வாங்கக்கூடிய பருப்பு, ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு டம்ளர் இருந்தால் எடுத்துருக்கேன். ஸோ இதுக்குள்ளே கொஞ்சமாக உப்பும் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளுமே சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே வச்சதுமே அந்த அரிசிக்குள்ளே இருக்கக்கூடிய வண்டுக்கள் எல்லாமே மேலே வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மஞ்சள் தூளுடைய ஸ்மெல்லுக்கு நெடிக்கு பார்த்தீங்கன்னா வண்டு சுத்தமாக அரிசிலையாகட்டும் பருப்புலையாகட்டும் வராது. இது 100% உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் நான் வச்சுருப்பேன். ஒரு 10-15 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா வண்டு எந்த அளவுக்கு வந்திருக்கும் பாருங்கள். அது இல்லாமல் நம்ம இந்த மாதிரி பவுல் வைக்கிறனால அதுக்குள்ளே அழகாக இருக்கக்கூடிய வண்டு எல்லாமே கலெக்ட் ஆகிடும். நம்ம உப்பு மஞ்சள் தூள் போட்டிருக்கனால அந்த வண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே விழுந்துடும். பாருங்கள், சூப்பராக பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு அரிசி. பட் இப்போ பார்க்கும்போது தெரியுதுங்களா எந்த அளவுக்கு வண்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எல்லா வண்டுமே அழகாக அந்த கிளாஸ்க்குள்ளே போய் விழுந்து பாருங்கள் ஏறுது பார்த்தீங்களா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரெகுலராக இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு பாருங்கள். நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய இஞ்சி கொஞ்சம் அதிகமாக வாங்கி வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு மாதிரி சுருங்கின மாரி ஆயிரும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கணும்னு நினைக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி வதங்கின மாரி இருக்கும். ஸோ நம்ம கட் பண்ண கூட வராது.
ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதே மாதிரி அந்த இஞ்சினுடைய ஸ்மெல்லுமே போகக்கூடாதுன்னா வாங்கிட்டு வந்ததுமே நல்லா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் அலசி எடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து 2வது தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி எதுவுமே இல்லாமல் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா இஞ்சி நல்லாயிருக்கும். பாருங்கள் லைட்டாக மேலே இந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் நீங்கள் தொடச்சிக்கங்க. தொடச்சதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் லாஸ்ட் வரைக்கும். ரொம்ப ரொம்ப பயனுள்ள டிப்ஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் பூண்டுமே வந்து தோலை உரிச்சிட்டு தண்ணியில் எதுவுமே போடக்கூடாது. லைட்டாக மேலே மஞ்சள் தூள் மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா கூட பூண்டுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத ஹாட் பாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இதை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆக்கலாம். ஸோ பல டிப்ஸ்களில் வந்து ஒரு 2 டிப்ஸ் மட்டும் இதில் சொல்கிறேன். ஸோ இதில் இந்த மாதிரி அப்பளம்லாம் வந்து நம்ம போடுறதுக்கு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்பளம் இந்த மாதிரி போட்டு மூடி வைக்கும்போது நல்லா வந்து கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வீட்டில் ஒரு சில டைமில் வந்து கடலை வந்து ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா அழகாக வந்து இந்த ஹாட் பாக்ஸில் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்குங்க. ஸோ சுடு தண்ணி ஊற்றுறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா சூடு பிடிக்காத ஹாட் பாக்ஸ்லையும் பார்த்திங்கன்னா நல்லா சூடு பிடிக்கும். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சமாக அதாவது நம்ம தேவையான அளவு இதை தான் போட்டுட்டு ஒரு 45 நிமிஷம் நான் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நம்ம ஊற வச்சா எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி சூப்பராக ஊறி கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. ஸோ இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் 45 நிமிஷம் ஆகிடுச்சு. அழகாக வந்து தோல் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக வந்து உறிஞ்சி வரும். ஜஸ்ட்டு ஒரு 2 விசில் வச்சிங்கனாவே போதும். சூப்பராக வந்து நம்மளுக்கு சுண்டல் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குக்கர் விசில் வச்சிங்க. நான் வந்து 2 விசில்ன்றது அதிகபட்சம் தான் சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், ரொம்பவும் பயனுள்ள வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான இந்த டிப்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி பசங்க இருக்க வீட்டிலாம் வந்து இந்த மாதிரி செவுத்துல கிறுக்கி கிறுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துங்க, கொஞ்சமாக வினிகரும் கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்குங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஸோ தண்ணி வேணால் வந்து 3/4 டம்ளர் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்க்ராட்ச் பிட்டில் வச்சு தொடச்சிங்க அப்படின்னா செவுத்தில் இருக்கக்கூடிய அந்த கரையெல்லாமே போயிடும். அதே போல் நம்ம முகத்துக்கு போடக்கூடிய அந்த கண்ணாடி ஸோ அதுவுமே வந்து ரொம்ப டல்னஸ்ஸாக இருந்துச்சு, லைட்டாக அந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியுமே வந்து ரொம்ப டல்னஸ்ஸாக இருந்துச்சுனாலும் நம்ம பீரோவில் இருக்கக்கூடிய கண்ணாடியுமே வந்து ரொம்ப டல்னஸ்ஸாக இருந்துச்சுனாலும் இந்த வாட்டரை வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அழகாக நம்ம தொடச்சிங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய அந்த கண்ணாடி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவு வந்து டிஷ்யூ பேப்பரும் வந்து பேப்பரை வச்சு துடைக்க பாருங்கள். அடுத்து பாருங்கள், நம்ம ஃப்ரிட்ஜில் ரொம்ப வந்து அழுக்கு படிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸியான முறையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ மெயின் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய எல்லா இதுவுமே எடுத்துணும், எல்லா ரேக்ஸுமே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு தொடச்சிங்க இந்த டஸ்ட்டெல்லாம். எந்த ஒரு இது எடுத்தாலும் வந்து ஃபஸ்ட்டு டஸ்ட்டை வந்து தொடச்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம துடைக்கவே, அதாவது எந்த ஒரு லிக்விடுமே போட்டு வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைன்னா அதுவே வந்து கட்டி கட்டியாக அங்கங்கே நின்றும். இப்போ பாருங்கள், ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக வந்து வினிகரும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு டிஷ்வாஷ் லிக்விட் மட்டும் எடுத்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து லைட்டாக தண்ணி மட்டும் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். ஸோ ஏன்னா வந்து ரொம்ப கட்டியாக இருக்கும்ல தண்ணி, அதாவது வினிகர் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறீங்க அப்படின்னா தண்ணி சேர்க்க தேவையில்லை. லைட்டாக இந்த மாதிரி ரொம்ப கரையெல்லாம் படிஞ்சிருக்குன்னா தண்ணி சேர்க்காமையே லைட்டாக தொட்டு தொட்டு இந்த மாதிரி தொடச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணுறனால இன்னொரு விஷயம் அப்படின்னா நம்ம தொடச்சதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு வித பேட் ஸ்மெல் லைட்டாக இருந்தாலுமே எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா எல்லா பொருளுமே நம்ம வைப்போம். ஸோ எடுத்து நம்ம என்னதான் க்ளீன் பண்ணாதான் லைட்டாக அதனுடைய ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா சுத்தமாக சூப்பராக க்ளீன் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட், நம்ம வீட்டில் எல்லாருக்குமே வந்து கேஸ் ட்ரபிள் ஆயிரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம என்ன தான் வந்து பெருங்காயம் போட்டு நம்ம சமைச்சாலும் பார்த்திங்கன்னா அந்த பருப்பு சாம்பார் செஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து கேஸ் ட்ரபிள் ஆகும். ஸோ அதுக்கு வந்து பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னா நல்லா கழுகுனதுக்கப்புறம் குக்கர் வந்து மூடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒயிட்டாக மேலே வந்து பொங்கி வரும். ஸோ இதை மெயின் மேலே வந்து எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது 80% அளவு நம்மளுக்கு கேஸ் ட்ரபிள் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்ல பூண்டுமே சரி, அதாவது பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். அதே போல் பெருங்காயத்தூளுமே கண்டிப்பாக சேர்க்கணும். ஸோ ஒரு சில வீட்டில் வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்க்கல அப்படின்னா கொஞ்சம் பூண்டு கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு சாம்பார் ரெடியாகி வந்துடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் என்னோட சேனல் நிறைய இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.